எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, ஞாயிறு ஆராதனை என்பது கிறிஸ்துவ விசுவாசிகள் வாழ்க்கையிலே தவிர்க்கக்கூடாத ஒன்று. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சபை கூடி நல்லை விட்டுவிடாது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அநேக சபைகளிலே நாம் பார்க்கிற பொழுது மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதம் வந்தால் போதும் என்று சொல்லி விசுவாசிகள் தீர்மானம் எடுத்து கர்த்தருடைய பந்தி மாதம் வந்து அனுசரிப்பது இல்லை என்று சொன்னால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. மற்றபடி எல்லாம் ஆன்லைனில் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆன்லைன் என்பது இஸ் ஓகே. When something is not available, you can go for online. கிடைக்கல, ஆராதனை இல்லை, சபை நடக்கல, சபையில் ஆராதனை இல்லை என்று நாம் பார்க்கிற பொழுது நம்ம போகலாம். ஆனால் நாம் ஒன்று கூடி வந்து இங்கே அமர்ந்து தேவ சமூகத்தில் தேவ நாமத்தை நாம் உயர்த்தி பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது அந்த மகா பிரசன்னம் நம்மை பலப்படுத்தும். தேவனுடைய அந்த பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுவோம். அந்த வல்லமை நம்மை வழி நடத்தும். அதுதான் நம்மை பாதுகாக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையில கூடி வர வேண்டும் என்பது இந்த சபையில் எல்லா சபையிலும் சொல்லக்கூடிய முதலாவது ஆலோசனை. நான் அதை சொல்ல பிரியப்படுகிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமையில தவிர்க்க முடியாத பல காரியங்கள் வரும் என்று சொன்னால் கூடுமான வரையிலே ஆண்டவருடைய சபையை நாடி வாருங்கள். தவிர்த்து விடுங்கள், மகளை தவிர்த்து விடுங்கள். என்னென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, முதலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியையும் தேடுங்கள், பின்னர் இவைகளெல்லாம் உங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்க நிறைய சொல்லப்படும். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை குடிப்போம், உறவுகள், சண்டங்கள், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அவை ஆண்டவருடைய பிரசனத்திலிருந்து பின்னுக்கு எடுக்கிறது. உறவுகள், சொந்தங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், அழிந்து போகக்கூடிய ஆடம்பரமான நிகழ்வுகள், விலையற்ற ஒரு கொண்டாட்டங்கள், வீட்டின் மத்தியில் நாம் என்ன பண்றோம்? தேவனை மறக்கிறோம். தேவனை மறக்கக்கூடாது. இந்த ஆலோசனை நான் ஏன் சொன்னேன்னா, கடந்த ஏற்படைய அநேக ஆண்டுகளாக இந்த பணியில் இருக்கிறதுனால இந்த சபை ஊழியம் என்று தொடர்ந்த பிற்பாடு எங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு பெரிய தாக்கம், மனதில் ஏற்படக்கூடிய ஒரு ஏக்கம் என்னவென்று சொன்னால், சபை மக்கள் எல்லாரும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம வந்து ஆராதனை பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நான் நினைப்போம். நான் சொல்றேன், இந்த சபையில என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உணர்த்தப்பட்டது நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்றீங்களா? உங்கள் நண்பர்களோ உங்களுடைய சகோதரர்களோ வராமல் இருந்தாங்கன்னா என்ன செய்யணும்? நீங்க இன்றைக்கு அவங்களுக்கு சொல்லி அவங்க வரவழைக்கணும். வரவழைப்பீங்களா? ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடிட்டு நான் உங்களுக்கு செய்தியை கொடுக்க போகிறேன். ஏதாவது ஒரு பாடலை பாடினா ஒரு உற்சாகம் நமக்குள்ளே ஒரு நல்ல அருமையான ஒரு டீம் மேலே பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக வெறும் லூயிஸ் மாத்திரம் வந்தார். அப்புறம் அவருடைய மனைவியோடு வந்தார். அப்புறம் ஒரு பிள்ளையை பார்த்தான். அப்புறம் 2 பிள்ளையோட வந்தார். எங்களுக்கு எல்லாம் தெரியும். பாண்டிச்சேரியில அவருடைய சரித்திரமே தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த 5 பேரு அவரோட பிளஸ் 6 பேரும் சேர்ந்து அவர் வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் எனக்கு உண்மையிலேயே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. கர்த்தரை நான் உள்ளத்தில் ஆழ்ந்தது சோதனை பண்ணி இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு, ஒரு தெரிந்து கொள்ளுதல், ஒரு பயன்படுத்துதல், அதான் மிக முக்கியம். அப்போ தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது, தேவனுடைய பயன்படுத்துகிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, தேவன் எப்படி நடத்துகிறார், அதுதான் நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு சாட்சி உள்ள ஒரு குடும்பம் பாருங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் இப்படி சாட்சியா இருந்து பிள்ளைகளும் தகப்பனும் தாயும் கூடி ஜெபிக்கிற, பாடுகிற, கர்த்தரை துதிக்கிற ஒரு பிரசன்னம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா கர்த்தர் ஒரு குறையும் இல்லாத கர்த்தர் நடத்துவோம். என்னென்றால் தேவ நாமம் அங்கே மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்கும். பாடல்கள் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புதிய இறக்குவதன் மூலமாக எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் நாம் கூட இருக்கிற பொழுது அதை நம்மை நடத்தும், பாதுகாக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல், 70 பாடல், 1970 பாடின பாடல், பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த நெடுநெல்லி பாளையங்கோட்டையில் இருந்த ஒரு பாஸ்டர் ராஜேந்திரன் என்ற ஒருத்தர் பாடின பாடல். நான் முதல்ல ஆரம்ப காலத்தில் கேட்கும்போது பாடலை நான் விரும்பி கேட்பேன். அதுக்கப்புறம் ரெண்டு அந்த பாடலை கேட்கறதை விட்டுட்டேன். இப்போ சமீப நாட்டில் அந்த பாடல் பாடி கேட்கிறேன். ஒரு பழைய பாடல் பாருங்க. நான் என்னால் எதுவும் அழகாக பாட முடியுமான்னு தெரியாது. என்னென்னா நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். ஃபுல்லாக பணியில் உட்கார்ந்து பொழுது த்ரோட் கம்ப்ளீட்டாக அவுட் ஆகிடுச்சு. இருந்தால் அது எங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு காரியம். எங்களுடைய பாண்டிச்சேரி பட்டணத்தில் பணியில் உட்கார முடியல ரொம்ப நேரம். அதுக்காக தான் நான் சொல்றேன். இதுதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துவார் என்ற நம்பிக்கை நான் இருக்கிறேன். நடத்துவார். நித்தமும் உன்னை நடத்திடுவேன், நீ பயப்படாதே, நீ அறிந்திடாத
ஆராய்ந்திடாத வழிகளில் நடத்திடுவே. நீ அறிந்திடாத ஆராய்ந்திடாத வழிகளில் நடத்திடுவே. நித்தமும் உன்னை நடத்திடுவே. நீ பயப்படாதே. நீ அறிந்திடாத ஆராய்ந்திடாத வழிகளில் நடத்திடுவே. நீ அறிந்திடாத ஆராய்ந்திடாத வழிகளில் நடத்திடுவே. என்றென்றுமாய் என் கிருபையில் நிலை நிற்கும். உன் வீடு என்றென்றுமாய் என் கிருபையில் நிலை நிற்கும். ஏற்ற காலங்களிலே உன் காரியம் கைகூடும். ஏற்ற காலங்களிலே உன் காரியம் கைகூடும். நித்தமும் உன்னை நடத்திடுவே. நீ பயப்படாதே. நீ அறிந்திடாத ஆராய்ந்திடாத வழிகளில் நடத்திடுவே. நீ அறிந்திடாத ஆராய்ந்திடாத வழிகளில் நடத்திடுவே. தலைமுறை தலைமுறையாய் உன் குடும்பம் பிரகாசிக்கும். தலைமுறை தலைமுறையாய் உன் குடும்பம் பிரகாசிக்கும். அதில் வளரும் பிள்ளைகளே தேவதூதனை போல் இருக்கும். அதில் வளரும் பிள்ளைகளே தேவதூதனை போல் இருக்கும். நித்தமும் உன்னை அறிந்திடாத ஆராய்ந்திடாத வழிகளில் நடத்திடுவே. நீ அறிந்திடாத ஆராய்ந்திடாத வழிகளில் நடத்திடுவே. சாட்சியின் சந்ததியாய் என்னை ஆராதிக்கும். சாட்சியின் சந்ததியாய் என்னை ஆராதிக்கும். அதில் பாடும் கீதங்களே என் சுகந்த வாசனையாய். அதில் பாடும் கீதங்களே என் சுகந்த வாசனையாய். நித்தமும் உன்னை ஆராய்ந்திடாத
ஜனம் குடியிருக்கும் அதின் வாசஸ்தலங்களே பூமியை சுதந்தரிக்கும் அதின் வாசஸ்தலங்களே பூமியை சுதந்தரிக்கும் நித்தமும் உன்னை நடத்திடுவேன் நீ பயப்படாதே நீ அறிந்திடாத ஆராய்ந்திடாத வழிகளில் நடத்திடுவே நீ அறிந்திடாத ஆராய்ந்திடாத வழிகளில் நடத்திடுவே நீ அறிந்திடாத ஆராய்ந்திடாத வழிகளில் நடத்திடுவே நடத்தி மகா வறட்சி உள்ளதாக ஆத்மாய் விருப்புவாக்கி நம் எலும்புகளை நிலமுள்ளதாய் மாற்றுவார் அவைகளை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பத்தாவது இருபத்தை போல மாற்றுவார் எங்கள் நம்பி நேச பிதாவே உடைய வார்த்தைப்படியே அந்த நாளில் கூட நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களை நடத்தும் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் கொடும் ஆண்டவரே நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று கர்த்தாவே சோதனை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆறாரிலே பங்கு பெற்றிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து கர்த்தாவே விசுவாசத்திலே பலப்படுத்தி ஆண்டவரே ஜெபத்திலே உறுதியாய் நிலைத்திருப்படி செய்து நம்பிக்கையிலே பலப்பட்டவர்களாய் எல்லாவற்றையும் ஆண்டவரே சோதனை ஜெயித்து பெற்றுக் கொள்ளும்படி நடத்துவீரா உடைய வார்த்தைகளை நிறுத்துவீரா உலகில் இருக்கிற சோதனை எடுத்துக் கொள்வீரா உடைய வசனங்கள் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியான உற்சாகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. பிரியமானவர்களே இது போலதான் ஒரு பாடலை நான் மறுபடியும் கேட்கிற பொழுது எனக்கு ஒரு செய்தியாக கொடுத்தார். அந்த பாடலை இப்போ என்னால் பாட முடியல. பாடுவது சகோதரி நான் கேட்டிருந்தேன் பாடன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு த்ரோட்டி சொல்கிறாங்க டெட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பரவாயில்ல சொல்றேன். ஆனால் இந்த பாடல் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக உங்களுடைய யூடியூப்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பாரம் பாலா அப்படின்னு ஒருவர் ஒரு நத்தானியர் டொனால்டு என்பவரும் அந்த பாடலை சேர்த்து பாடியிருப்பாங்க. எங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைக்குமா நடைபெறும். அந்த ஜபத்தில் ஒரு முறை எங்களுடைய சகோதரி அந்த பாடலை பாடினாங்க. நான் உட்கார்ந்து அந்த சோர்வாக உட்கார்ந்துருந்தேன். ஜபத்தில் உற்சாகமாக உட்கார்ந்து இருக்கணும். ஆனால் அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை. உட்கார்ந்துருந்தேன். இந்த பாடலை கேட்கிற பொழுது கொஞ்சம் உற்சாகம் பிறந்தது. அந்த வரிகள் நல்லா இருந்தது. ஆனால் ஒரு புதிய பாடலை எனக்கு தோன்றினது. அதை கற்றுக்கொள்ள ஒரு வாஞ்சியும் இல்லை உள்ளது. ஆனால் அந்த பாடல் அந்த நாளில் அதை கொடுத்தது. இது நடந்து ஒரு வாரம் கழிச்சு அடுத்த வாரம் புதன்கிழமை மறுபடியும் பிரதேசம் இன்னொரு பிரதமர் அந்த பாட்டையை பாடுறார். அவர் இன்னொரு ஸ்டான்ஸா கூட சேர்த்துட்டார். இன்னொரு ஸ்டான்ஸா சேர்த்து அவர் பாடினார். அப்போ அந்த பாடலை கேட்கிற பொழுது உண்மையிலே ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடலாக இருக்கிறது. ஆண்டவரே இந்த பாடலை நான் கேட்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அதை உடனடியாக பாட முடியாது. பல முறை கேட்டு பாட நான் சொல்லி பாடி அப்படிதான் நான் பாடுவேன். என்னென்றால் உடனே நான் பாட முடியாது. இருந்தால் அதற்கேற்ற ஒரு செய்தியை ஆண்டவர் எனக்கு தாரும் நான் கேட்கிற பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு சில வசனங்களை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆகவே இந்த செய்தியானது பார்த்தீங்கன்னா நமக்கு உற்சாகம் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். நல்ல கவனிங்க. நம்முடைய விசுவாசத்தில் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். காலையில் கூட சகோதரர் ஜெபிக்கும் சொன்னார், இந்த செய்தியானது இந்த கேட்கிற செய்தி எங்களை பலப்படுத்தணும், ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னார். வழக்கமாக ஆசீர்வாதமாக தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. நான் என்ன சொல்றேன், எங்களை பலப்படுத்தினாலே போதும். இருக்கிற விசுவாசத்தில் குறைவு கூடாமல் விசுவாசம் வளரும்படி பெருகும்படி கர்த்தர் நம்பிக்கை வளரும்படி நாம் உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த தேவனுடைய திட்டம். பாருங்க, வசனத்தை கேட்பதனாலே நம்ம என்ன பண்ண வேண்டும், என்ன ஆக வேண்டும், வசனத்தினாலே நாம் விசுவாசத்தில் பலப்படணும். நம்முடைய விசுவாசம் பெருகுகிற பொழுது அது ஜெபத்திலே வெளிப்பட வேண்டும். அது ஜெபத்திலே வெளிப்படுகிற பொழுது அது ஆசீர்வாதமாய் மற்றவருடைய கண்களுக்கு வர வேண்டும். மற்றவர்கள் அதை பார்க்கணும். அது மிக முக்கியம். ஏனென்றால் அந்த செய்தியானது அவர்கள் கேட்கிற செய்தியானது அவருடைய உள்ளத்துல ஒரு மாற்றம், ஒரு தாக்கம், ஒரு ஏக்கம் கொண்டு வந்து அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செய்தி அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அமைய வேண்டும். அதை நான் ரொம்ப பண்ணினேன். ஆண்டவரை நான் கேட்டேன். அந்த பாடலை மாத்திரம் நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த வரிகளை சொல்றேன் பாருங்க. நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. மிக அருமையான ஒரு பாடல். பாடல்ல இருந்து என்னுடைய செய்தி உருவாகுது. அவர் இப்படி பாடுறாரு, என் தாய் உருவாகும் முன்னே
என் கருவை கண்டீரையா. என் தாய் உருவாகும் முன்பே, என் அம்மா உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய கருவை உடைய கண்ணில் கண்டீரையா என்று பாடுவார். அப்போ அந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரா. இன்னும் பெயர் வைக்கல, இன்னும் பிரதிஷ்டை பண்ணல, இன்னும் பிள்ளைக்கு பேர் வைக்கல. ஆனா ஆண்டு என்ன பண்ணிட்டார்? முதலே பேர் வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு பெயர் கொடுக்கப்படல, எனக்கு பெயர் சூட்டப்படல, ஆனால் நீங்க என்ன பண்ணி பெயர் சொல்லி அழைத்தீர். அப்போ ஆண்டவருடைய அந்த கிரியை அந்த பாடல்ல வெளிப்படுத்துறாங்க. எப்படி அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என்று சொல்றாங்க. இந்த ஒரு வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப செய்தி ஆரம்பிக்கிற எரேமியா புத்தகத்துல முதல் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து நீங்க வாசித்து பாருங்கள். 1-5 வாசிங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னான். பாத்தீங்கன்னா இன்றைக்கு லூயிஸ் குடும்பம் மேல நிக்கிறது பாடுது. நீங்க பாக்குறீங்க, பாத்தீங்க எல்லாரும் பாக்குறீங்க இல்லையா? உங்க மனசுல அவங்க உற்சாகப்படுதுன்னு தோணுதா? குடும்பமா கூடி ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ இந்த லூயிஸ் ரொம்ப நாளா நம்முடைய பாண்டிச்சேரி பட்டம் வந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவருடைய 1993ஆம் ஆண்டிலிருந்து அதுக்கு முன்னே வந்தார். சொல்ல போனா 80, 89, 90 வந்தார். 90 இது 24 வருஷம் ஆயிடுச்சு. 24 வருஷம் செல்வத்தில் மாதிரி தான் பாண்டிச்சேரி ஊழியர்கள் எல்லாம் எல்லாருக்குமே 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆக அப்படி நான் பார்க்கிற பொழுது இந்த பாடலை நான் இன்னைக்கு பாட நினைச்சேன். இந்த குடும்பத்தை மேல பார்த்தேன். இவங்க இன்னைக்கு பாடுறாங்கன்னு எனக்கு நைட்டு தான் எனக்கு தெரியும். இவங்கதான் பாடுறாங்கன்னு சொல்லி எனக்கு முன்னாடி தெரியாது. சொல்லுவாங்க ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு ஒரு பாடலை அனுப்பிச்சிருந்தா அவங்க பாடிருக்கணும். சரியா? ஓகே. அதனால இந்த கருத்தை நீங்க பாருங்க. நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்பே என்ன பண்ண சொல்றாரு. எரேமியா என்ன சொல்றாரு? தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்பே உன்னை அறிந்தேன் என்று சொல்றாரு. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை என்ன பண்ணினேன்? உன்னை பரிசுத்தம் பண்ணிட்டேன். இன்னும் பிள்ளை பறக்கவே இல்லை, அதுக்குள்ளாட்டி அவர் பிரதிஷ்டம் பண்ணிட்டார். வயிற்றிலேயே, தாயின் வயிற்றிலேயே பிள்ளையை பிரதிஷ்டம் பண்ணிட்டாரு, பரிசுத்தம் பண்ணிட்டார். அறிந்தார், பரிசுத்தம் பண்ணினார். எதற்காக? தன்னுடைய பணி செய்யும்படி, இந்த பூமியிலே சாட்சியாய் வாழும்படி. அந்த வார்த்தையை எப்படி அவர் மொழி உறுதிப்படுத்துகிறார்? உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக என்னாச்சு? முன்னாடி என்ன பண்ணிட்டார்? கட்டளை இட்டார். குழந்தை பிறக்கவே இல்லை. அப்போ பாடலாம் பாருங்க. தாயின் கருவிலை, என் தாயின் கருவிலை நான் உருவாக்கும் முன்பே என் கருவை இப்படி கண்கள் கண்டீர்கள். சும்மா காணல, உன்னை அறிந்தேன். சும்மா அறிந்தல, உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். சும்மா பரிசுத்தம் பண்ணல, உன்னை தீர்க்கதரிசியாக நான் கட்டளையிட்டேன். நீ கமாண்டட். இந்த உதாரணத்துலீங்கன்னா சாதாரண ஒரு அழைப்பு இல்லை. நீங்க நினைக்கலாம் அந்த ரஜிஸ்டர் கூப்பிட்டாரு, கிறிஸ்டின் கூப்பிட்டாரு, ஜெயலலிதா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இல்லை. இல்லைன்னா அந்த அந்த மீட்டிங்ல ரசிக்கப்பட்ட இந்த மீட்டிங் ரசிக்கப்பட்ட இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் அவர் சொல்லிக்கலாம், அவருடைய மன ஆறுதலுக்காக சொல்லிக்கலாம். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்கிறது? எபேசியருக்கு நிறுவனம் எடுத்து வாசித்து பாருங்கள். முதல் அதிகாரத்துல 4வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகும். வாசித்து பாருங்க. குற்றமற்றவர்களாகும். நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இவர் எரேமியாவுக்கு இருக்கிற சில வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தாயின் கருவிலை உருவாகும் முன்னே என்னை அறிந்தீர் சொல்லி அந்த தீர்க்கதரிசிக்கு அவ்வளவுதான் மேல தீர்க்கதரிசனம் போயிருக்கு. ஆனால் இந்த பவுலுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போது பாருங்க. உலகம் தோன்றதுக்கு முன்பாக, தமக்கு முன்பாக நாம் அங்கே பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றம் இல்லாமல் இருக்கும், மாசத்தோட இருக்கும்படியா ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியா கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம என்ன பண்ணாரா? அப்பவே அவர் அறிந்திருக்கிறார், அப்பவே தெரிந்து கொண்டிருக்கிறார், அப்பவே நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக இந்த வாக்கியமான ஒரு சந்ததி, தேவனை ஆராதிக்கிற ஒரு சந்ததி, வாக்கியமான ஒரு சந்ததி, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இங்க வந்து உட்கார்ந்து கூடி ஆராதிக்கிறது மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதம். உலகத்துல இதை விட வேற செல்வம் நமக்கு தேவையே இல்லை, இதை விட வேற ஐஸ்வர்யம் தேவையில்லை, இதை விட வேற ஆடம்பரம் தேவையில்லை. இருந்தால் தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்கிற பொழுது அவர் சொல்றாரு, எங்கே என்னுடைய நாமத்தில் 2 முதல் கூடி மத்தியில் நான் இருக்கிறேன் சொல்லியிருக்காரு.
நீங்க துதிப்பதற்கு முன்பாகவே ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கர்த்தருடைய வசனம் எல்லாம் வாசித்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். கட்டளை இட்டேன்னு இருக்கிறார். கட்டளை இடுவேன்னு சொல்லல. கம்பளம் நினைச்சீங்க ஆண்டவரே எனக்கு கட்டளை இடுங்க, எனக்கு ஊழியக்காரனா மாத்துங்க, நல்லா பாட்டு பாட வைங்க, எனக்கு செய்தி கொடுக்க வைங்க, சபை நடத்த வைங்க, எனக்கு ஊழி கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு தாயின் கருவில் நீ உருவாகும் முன்பு சொல்றாரு. நம்மளுடைய அழைப்பை நாம் இன்னைக்கு நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சும்மா ஆலயத்துக்கு வந்துட்டு ஏதோ கேட்டுட்டு போறது கிடையாது. உன்னை இந்த இடத்துல அழைத்து உட்கார வைத்திருக்கிற தேவன் உன்னை எப்படி பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, உலகம் தோன்றுவதற்கு முன்பாக. இப்போ உலகம் தோன்றுவதற்கு முன்பாக அப்பவே நாம் பாவமற்றவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி, பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை முன்குறித்து தெரிந்து பிரித்தெடுத்து அவர் நம்மை இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கார் சொன்னார். நம்மை அவரை நோக்கி பார்க்கிற கிருபைகளை கொடுத்தார். எத்தனை பெரிதான ஒரு கிருபை பார். ஒரு கிறிஸ்டி எடுத்த உடனே கிருபை கிருபையை கிருபையுள்ள ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையில நடந்த கிருபை. ஆனால் அந்த கிருபைக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கிறது பாருங்கள். இதனால் தகுதியற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது தான் கிருபை. அல்லேலூயா. We need not go and educate ourselves. ஒரு BTH, ஒரு MDH, ஒரு DD, ஒரு BD, ஒரு PhD, ஒரு டாக்டர், ஒரு ரெவரண்ட், nothing is necessary. தேவ கிருபை இருந்தா அது போதும். பாத்தீங்களா? அப்போ அவருடைய அழைப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது. நாம் நீங்களும் வந்திருக்கிறோம். இப்போ இந்த பாண்டிச்சேரி படத்துல இங்க வந்திருக்கிற 2 காரியங்களுக்கு தான் வந்து ஒரு காரியம் முடிந்து விட்டது. இன்னைக்கு ஒரு காரியம் அவ்வளவுதான். நாளைக்கு நான் திரும்பி போக வேண்டும். ஆனால் ஒரு நோக்கத்தோடு கூட தேவன் அழைத்தார் நான் நினைச்சேன். பல காரியங்களை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். கிருபையை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். கிறிஸ்டியன் நினைச்ச உடனே கிருபை வார்த்தை வந்துச்சு. உடனே கிருபையின் ஆசீர்வாதங்களை குறித்து பேசலாமே என்று யோசிச்சேன். ஆண்டு சமூகத்துல எப்பொழுதும் ஜெபம் பண்ணி யோசித்துக் கொண்டிருப்பேன். அப்போ ஆண்டவர் கூட ஜெபம் பண்ணிருக்கும் ஆண்டவரை உறுதிப்படுத்துவார். நிச்சயம் உறுதிப்படுத்தினால்தான் நான் பேசுவேன். இல்லை தான் பண்ண மாட்டேன். அது போல உட்கார்ந்துருந்தேன். திரும்பி உட்கார்ந்துருந்தேன். மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்து ஆண்டு 2ஆம் அதிகாரத்தை பற்றி பேசலாம். அது 3 பகுதிகள் இருக்கிறது. மிக அழகான காரியம். ஒரு எஜமானனாக வருகிறது, ஒரு நியாயாதிபதியை வருகிறது, ஒரு கணக்கு கேட்கிற ஒரு ஆளாக வருது, ஒரு மனவாளனாய் வருது. ஆண்டவர் வருகிறார். சரி பார்த்தேன். இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். மறுபடியும் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு இந்த பாடல் உணர்த்தப்பட்டது. அவன் பாடுறான் பாருங்க, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனால் தரிசனம் உருவானது. அல்லேலூயா. பாத்தீங்களா 133 சங்கீதத்துல 13 வாசித்து பாத்தீங்கன்னா மிக அருமையா சொல்லப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நீங்க பாருங்க, நீ என் உள்ளிந்தங்களை கை கொண்டு வருகிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை நீர் காப்பாற்றினீர். பாத்தீங்களா, என் உள்ளிந்தங்களை கை கொண்டு வருகிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என்று வேற தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 14ஆம் வாசியில் 14 and 15 வாசியில் நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அதை என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். அடுத்து நான் ஒளிப்பீடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. இப்பதான் கரு உருவாகும். விசித்திரமாய் கருவறையிலே தாயின் கருவறையிலே கரு உருவாகும். நல்ல கவனிங்க. கரு சேர்ந்திருக்கிறது. ஒரு கரு முட்டை உருவாகும். அது வளர வேண்டும். அது வளர்ந்து அதுல எலும்புகள் வரணும், தசைகள் வரணும், மற்ற உறுப்புகள் வரணும், கண்ணு காது மூக்கெல்லாம் வரணும், கை கால்லாம் வரணும், இருதயம் வரணும், எல்லாம் வேலை செய்யணும். நீ 10 மாசம் வயிற்றுல வளர தாய்மார்களுக்கு தெரியும். ஆனால் இங்க பாருங்க, வசனத்துல பாருங்க, அவைகள் எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனால் என்னை குறித்த உங்களுடைய தரிசனம் எல்லாம் வெளிப்பட்டு விட்டது. என்னை குறித்த ஒரு தரிசனம் பாருங்க. அழைப்பு என்பது அதுதான். தேவனுடைய அழைப்பு என்பது. ஆகவே தேவன் நம்மை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். He has got a vision about us for us, but we should have a vision about God. அதுதான் மிக முக்கியம். நம்ம வாழ்க்கையில விஷன் இல்லைன்னா, தரிசனம் இல்லைன்னா நம்ம என்ன இருக்கும்? இருள தான் நடக்கும். அப்போ வாழ்க்கையில தரிசனம் கொடுக்கும்படி தான் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கிறார். பாருங்க, இவன் சொல்றா எலும்பு நரம்பு தசை எல்லாம் உருவாகலாம். பைபிள்ல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் எந்தெந்தைக்கு உருவாகும் என்று உங்களுடைய புஸ்தகத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வயிற்றுல அம்மா நினைச்சுக்கோங்க, ஒரு கரு உருவாயிடுச்சு. கரு இப்பதான் உருவாயிருக்கு. ஜஸ்ட் ஃபார்ம்ட். We have to wait for 45 days to confirm. பிசிக்கலா பார்க்கிறதுக்கு மெடிக்கல் டாக்டர் சொல்லுவாங்க 40 நாள் அது கூட தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனா
ஆண்டவர் எப்ப கன்ஃபார்ம் பண்றாரு? கரு உருவாகும் முன்னே அதை அவருடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க எழுதி வச்சிருக்கிறாரு? அவருடைய புஸ்தகத்திலே எழுதி வச்சிருக்கிறார். எல்லாம் எழுதினபடிதான் நடக்குது. நான் நிறைய பிள்ளைங்க மேயர் ஆகும்போது அந்த பவர்டி செரமனிக்கு போகும்போது இந்த சங்கீதத்தை படிச்சு சொல்லுவாங்க. இல்லைன்னா அவருடைய படைப்பில ஒவ்வொன்றா நிறைவேறி கொண்டு வரும். கண்ணு காது மூக்கெல்லாம் வந்து எல்லாம் வந்து குழந்தையும் பருந்து வளருது, கொஞ்சம் வந்து இருக்குது. ஆனா அந்த வளர்ச்சி அவள் பருவம் அடைகிற பொழுது அந்த பெண் அது முழுமை அடைகிறது பாருங்க. அல்லேலூயா. ஆனா இதையும் தேவன் அதனுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய உலகத்தில் படைப்பதற்கு முன்பாகவே நாம அவர் அறிந்திருக்கிறது, தெரிந்திருக்கிறத நாம் புரிந்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னார். நான் ஏன் இப்படி இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் எனக்கு இந்த நஷ்டம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த தோல்வி, ஏன் நம்ம செத்து போயிட்டாங்க, ஏன் உயிரோடு இருக்கிறாங்க, இவைகளெல்லாம் கேட்டுக்கொண்டு பரவி கொண்டு தெரிய வேண்டியதில்லை. என்னை உண்டு ஆக்குனவர், என்னை படைத்தவர், என்னை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறவர், என்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டவர், என்னை பரிசுத்தம் பண்ணினவர், என்னை அபிஷேகம் பண்ண சொல்லினே போலாம். அவர் தான் என்னை நடத்துகிறது, என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. என்னை நடத்துவார், இன்றைக்கும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் நடத்துவார், பஞ்சமத்தா நடத்துவார், கொரோனா பீரியட்ல நடத்துவார். எத்தனை பேர் கொரோனா பீரியட்ல மடிந்து போனாங்க நீங்க பாத்தீங்க இல்லையா? கொரோனா முடிஞ்ச ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நான் பார்த்த ஒரு ஆளு 2 நாள் கழிச்சு அவர் பார்த்துட்டோன்னே இந்த மேலே கீழே பார்க்குறேன். ஐயா என்ன எல்லாம் நிறைய போதகங்கள்லாம் அப்போ இறந்து போனாங்க. மதுரையில், திருநெல்வேலியில் எங்கே பார்த்தாலும் போதகர்கள் மறித்து கொண்டே இருந்தாங்க. பாண்டிச்சேரியில், மாத்திரையில், பெங்களூர்ல, சென்னையில். அப்போ அவர் பார்த்தோன்னே உங்களை பார்க்குறேன் நான், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தர் வைத்திருக்கிறார் சொல்லுங்க. கர்த்தர் தான் வைத்திருக்கிறேன். யாரும் வைக்க முடியாது, மருந்து மாத்திரை தான் வைக்க முடியாது. என்னது மருந்து மாத்திரை தான் வைக்க முடியும். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது பாருங்க. அப்போ ஒரு வசனத்தை உங்களுக்கு ஆரம்பித்தேன். எரேமியா 3:5 உருவாகும் முன்னே எல்லாம் நடந்து சொல்லிட்டு அதோடு மாத்திரமல்ல, அந்த கரு அழிந்து போகாமல். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா அந்த கருவை கலைக்கிறாங்க. அதை வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு பெண்ணா வேணா எங்க பெண் குழந்தை இருக்குது கலைச்சிருக்காங்க. அவன் பேச்சை கேட்டு இவன் கலைக்கிறான். நம்ம கடவுள் நம்புற பிள்ளைகளா யோசிச்சுப்பாரு. கடவுளை நம்புற பிள்ளைகளா? பிள்ளையை கொடுத்தவர் அவர் நம்ம பார்த்துக்க மாட்டாரா? நம்ம போய் அதை கலைக்கலாமா? ஒரு கொலையை நம்ம என்ன பண்றோம்? அந்த கருவறை செய்யணும். ஆனால் தேவனுடைய திட்டத்தில் கருவறை எவ்வளவு பரிசுத்தமானது, தேவனுடைய திட்டத்தில் கருவறை எவ்வளவு உன்னதமானது, தேவனுடைய திட்டத்தில் கருவறையை எவ்வளவு மேன்மைப்படுத்திருக்கிறார். அவர் உண்டாக்குகிற இடம், மனுஷனை உண்டாக்குகிற இடம் தான் அது விசித்திர விரோதமாய் உருவாக்கப்பட்டு ரகசியமான இடம் என்று பயிரிடப்பட்டது. 131 வாசிப்பார். 131 சங்கீதம் நீ அடிக்கடி வாசித்து பார்க்க வேண்டிய ஒரு சங்கீதம் இருப்பார். அவன் சொல்லுவான், எங்க போனா நாங்கள் இருக்கிற ஆண்டவரை சொல்லிட்டு வருவோம் மனுஷன். ஆக கடைசி 2 வருஷம் எனக்கு அருமையா இருந்தது. ஏனென்றால் வாழ்க்கையில் வரும் சங்கீதங்களை வாசிக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். சார் சொல்ல வேண்டிய செய்திகளுடைய அடுத்த கருத்தை நீங்கள் பாருங்க. முதலாவது நான் எரேமியா சொன்னேன், ஆனா சொல்ல வேண்டிய காரியங்கள் உண்டு. அதை முதல்ல சொல்ல பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். நம்முடைய ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 49ஆம் அதிகாரம், 44ஆம் அதிகாரம், 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே பயப்படாதே. நல்ல பைபிள் தெளிவாய் சொல்கிறது, உங்களையும் என்னை உண்டாக்குறவர் யார்? உங்களையும் என்னை உருவாக்குறவர் யார்? அதான் சொல்லப்பட்டிருக்கு. உன்னை உண்டாக்கினவரும் தாய் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் உன் கூட இருக்கிறவர் தான். இந்த பூமியில நமக்கு வேணா நீங்க பார்த்த சங்கீத புஸ்தகம் மாத்திரம் இல்லை, முழு பைபிளை படிச்சீங்கன்னா 365 இடங்களில் பயப்படாதே என்று வரும். நான் முதல்ல கேத்தலிக் பைபிள் படிக்கும் போது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அஞ்சாதே ஒரு பாட்டே பாடும், அஞ்சாதே பயப்படாதே. ஏனென்றால் பயத்தை கொண்டு வருகிற ஒரு பிசாசு, விசுவாச துரோகியம், விசுவாசத்தை விட்டு இழுத்து போறோம் தான். கோயிலுக்கு போகலான்னா இப்போ நாளைக்கு போகலாம், அடுத்த வாரம் போகலாம். பைபிள் படிக்கலன்னா சாப்பிட்டு படிக்கலாம், அப்புறம் ஜெபம் பண்ணனா சாயந்தரமா படிக்கலாம். இதெல்லாம் அந்த பிசாசை தான். அப்போ அவன் தள்ளினே போவான் பாருங்க. நம்ம ஆண்டோடு இருக்கிறான்னு சொல்றாரு, நான் துணை இருக்கிறேன், எனக்கு துணை செய்கிறவன், உன்னோடு கூடவே இருக்கிறவர், உண்டாக்குறவர், உருவாக்குறவர், அழைத்தவர், பெயர் சொன்னவர் கூடவே இருக்கிறார். அவர் கூடவே இருக்கிறார், நீ பயப்படாதே சொல்றாரு. அதோடு மாத்திரம் இல்லை, 24ஆம் வசனம் பார்த்தீங்க, 44:24 உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து
நானே பூமியை பரப்பினவர். நானே கர்த்தர், நான் ஒருவரே நான் கர்த்தர் என்பதை சொல்லிட்டு உன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினேன்னு சொல்ற. இப்போ கர்ப்பத்துல உருவாகிறது யாரால? கர்த்தரால. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? ஆர்டிபிஷியல் இன்ஃபர்டிலிட்டி சென்டரா என்னமோ ஃபெர்டிலிட்டி சென்டர் சொல்லுவாங்க. சரிதானா? ஸோ we go to that center to get a child. அங்க போயிட்டு அவங்களுடைய மெடிக்கல் ப்ராக்டிஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். வெரி குட், நல்லதுதான். ஆனால் பைபிள் போதிக்கிற விதமே வேற பார்த்து. பைபிள் போதிக்கிற விதமே வேற. 127 சங்கீதம் 127 சங்கீதம் படிச்சீங்கன்னா குடும்ப சங்கீதத்தில் வந்து அழகாக எழுதிருக்கோம். கர்த்தத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். தாயின் கருவிலை உருவாக்குகிறவர் யார்? பைபிள் என்ன சொல்லுது? நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் யாரை நம்பி போய் கொண்டிருக்கிறோம்? எதை நம்பி நாம் பிள்ளைகளை பெற்றெடுக்க நாம் முயற்சி பண்ணுறோம்? We are trying to give a child. வாழ்க்கையில அப்போ நம்முடைய விசுவாசம் முந்தி இருந்துச்சுன்னா, if we are able to believe that God will give, God has already given. எல்லாருக்கும் அப்படிதான். எதுவுமே அவர் வந்து புதுசா செய்யறதே கிடையாது. எல்லாம் முன்னாடியே திட்டம் பண்ணி அனாதி தேவனாய் அனாதியா எல்லாவற்றையும் உருவாக்கி எல்லாத்தையும் நோட் பண்ணி அவருடைய புத்தகத்தில் எழுதி வச்சிருந்தார். அதன் காலத்தில் அதன் நேரத்தில் நடக்கும். இதுதான் பிரசிகளை வாசிக்கும். கர்த்தர் அதனாலே அதனாலும் நேர்த்தியை செய்கிறோம். அப்ப எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியா எழுதி வைத்திருக்கிறார். நடப்பதெல்லாம் அவருக்கு தெரியும் மாத்திரம் இல்ல, he has already noted, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கு. புதுசா ஒன்றும் நடக்கல, புதுசா ஒன்றும் நடக்க போறது இல்லை. நீங்க ஒரு மருந்து மாத்திரம் சாப்பிடறதுனால, நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனாலே நடக்கல. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா, if it is his will, if it is his will and pleasure, definitely he will give. ஆனால் இந்த கரு அறை தாயின் கர்ப்பம் என்பது எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு இடம், எவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு இடம். ஆனால் இந்த உலகத்தில் இன்றைக்கு நவீன மருத்துவம், நவீன விஞ்ஞானம் அந்த கருவறையை எப்படியெல்லாம் நாசப்படுத்துகிறது பாருங்கள். எப்படியெல்லாம் நாசப்படுத்துகிறது, எப்படியெல்லாம் அதை வந்து சொல்ல முடியாத காரியங்களை சொல்ல முடியாது, பப்ளிக்காக சொல்ல முடியாது. அதனுடைய பரிசுத்தத்தை உணராதவர்கள், கடவுள் பயம் அற்றவர்கள். அப்ப கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் தங்களை விசுவாசி சொல்லிக் கொண்டிருக்கிறவர் இப்படிப்பட்ட கீர்த்தனமான செயல்களை செய்தார் என்று சொன்னால் அவன் ஒரு விசுவாசியா? நல்ல கவனிச்சு பாருங்க. அப்போ அவனே வேண்டாத வேதனைகளை வரவழைத்துக் கொள்கிறான். அதற்கு கர்த்தர் காரணம் கிடையாது. ஒரு இஷ்டத்துக்கு போய் நீ சில காரியங்கள் செஞ்சுட்டு கர்த்தர் துன்பப்படுத்துறார் உத்தரப்படுத்துறார் நீ சொன்னா உனக்கு விசுவாசமே கிடையாது. அதனாலதான் சத்தியத்துல வளர வேண்டும் என்று நாம் சொல்றோம். வசனத்தை கேட்கணும், வசனம் தான் நம்ம என்ன பண்ணணும், வாழ வைக்கணும். ஆகவே அவை உருவாக்குறவர் உண்டாக்குறவர் யார்? அவர் தான். கருவிலை உருவாக்குறவர் அவர் தான். அவர் கருவில் என்ன பண்ணார்? அடுத்த காரியத்தை பாருங்க. 139 நான் வாசிக்காம இல்லையா, 13ஆம் வசனத்துல என்னை காப்பாற்றினீர் என்று சொல்றான். உண்டாக்கினீர், உருவாக்கினீர், காப்பாற்றினீர். அந்த கரு காப்பாற்றப்பட வேண்டும். அது கர்த்தருடைய செயல். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம அதை அழிக்கணும்னு நினைக்கிறோம், அவர் காக்கணும்னு நினைக்கிறோம். நல்ல கவனிக்க. ஒரு பிள்ளை பிறக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய திட்டம் அங்கு நிறைவேறுகிறது. மனுஷனுடைய திட்டம் அதற்கு எதிர்நீச்சல் போடுகிறது. அதிலே பல தோல்விகளை சந்திக்கிறான், பல பாடுகளை அனுபவிக்கிறான். ரோத்திரமளித்திருந்ததுனால மனுஷன் திருந்ததே கிடையாது. பார்க்க வேண்டிய இடம் தேவன் தான். பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். அவர் தான் கொடுக்கிறவர், அவர் தான் நடத்துகிறவர், அவர் தான் காக்கிறவர், அவர் தான் போஷிக்கிறவர். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா? படிப்பார். எனக்கு பிரியமானவர்கள், சங்கீதம் 22 எடுத்து வாசிக்கலாம். 2 வசனங்கள் 24 சங்கீதத்துல 9-10 வசனம் வாசிப்போம். நீரே என் கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். இப்போ ஒரு பிள்ளையை கர்ப்பத்திலிருந்து எடுக்கிறவர் யார்? பைபிள தான் நான் பேசுறேன், வேற எதுவும் பேசல. நீங்க ஹாஸ்பிட்டலே எடுத்துக்கிறாங்க, லேபர் ரூம் எடுத்துக்கிறாங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன்? தேவனுடைய படைப்பின் ஆற்றலை, திட்டங்களை நான் சொல்லுகிறேன். நல்ல கவனிச்சு வசனம் சொல்லுகிறது, நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். வெளியில எடுத்தார்.
இப்போ தாயின் மடியில கொண்டு போயிடுறாரு. தாயின் மடியில நான் இருக்கிற பொழுதே, தாயின் பாலை நான் குடிக்கிற பொழுதே உண்மையில் நம்பிக்கையாக இருக்க பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. தாய் பால்ல நம்பிக்கையை ஊட்டி நீங்கள் பிள்ளையை வளர்க்க வேண்டும். வளர்க்குறீங்களா? செல்ல கொடுக்கறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இஷ்டத்துக்கு ஆட விடுறது, வேணாமா அப்புறமா அப்படின்னு கேம் விளையாட கொடுக்கறது, இந்த பிளடி திங்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். பட் சொல்லாம சங்கீதத்துல வயிற்றுல எடுத்து பிள்ளைக்கு அம்மா மடியில போடுறாரு, அம்மா பால் கொடுக்குறாங்க. என்ன பால் கொடுக்குறாங்க? தேவனை நம்புகிற நம்பிக்கை என்ற பாலை அவர் ஊட்ட வேண்டும். எப்படி ஊட்டுறது? அதுதான் விசுவாசம். அந்த தாய் மனசுல கர்த்தாவே நீதான் அந்த பிள்ளையை கொடுத்து நான் இப்ப வளர்க்கிறேன், இந்த பாலை அது குடிக்கிறது என் பாலை அல்ல, உன்னுடைய வசனங்கிற அந்த சத்தியங்கள்லாம் பிற்காலத்திலே பெற்றுக் கொள்ளும்படி இப்பொழுது இருந்தே அந்த நம்பிக்கையை ஊற்றுங்க. இந்த பால்ல நம்பிக்கை போகட்டும், கர்த்தர் மேல் நம்பிக்கை. அந்த பால்ல நம்பிக்கை போகட்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்குது. அந்த தாய்ப்பால நம்பிக்கை போகட்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படுது. அந்த தாய்ப்பால நம்பிக்கை போகட்டும், ஒழுக்கம் வளரும், ஒழுக்கமா வளருது. இதெல்லாம் தாயில இருந்து வருகிறது. பாருங்க, உள்ள வயதுல இருக்கிற பொழுது நீங்க பேசுற டயலாக்லாம் அது கேட்கும். நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது. பிரெக்னன்ட் லேடிஸ் இருக்கிறாங்க இல்லையா, குடும்பத்தை சண்டை போடுறாங்க இல்லையா, அந்த சண்டைகளாக கேட்கணும். உள்ள அது உள்ள படுத்து கேட்டே இருக்கும். நீங்க படுற கூத்து, நீங்க போடுற டான்ஸ், நீங்க போடுற ஆட்டம், போடுற சண்டை, சச்சரவுகள் எல்லாம் கேட்டு இருக்கும். அது வெளியில எப்போ வரும்? அதனாலதான் குழந்தை பிறந்து வெளியில வந்த உடனே அப்படியே ஆண் பாருங்க எல்லாத்தையும். அதுக்கு பழக்கமானது ஒரே ஒன்று தான், தாய் குரலும், தாய் வயிறு தான், தாயுடைய சத்தம் தான், தாயுடைய சூடு, தாயுடைய உஷ்ணம், அதுதான் தெரியும். அதனாலதான் எடுத்தோடனே தாய்க்கு தான் போகும், தாயில தான் படுறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த தாயின் மடியில நான் போடுறேன், அந்த பிள்ளையை நான் எடுக்கிறேன். பிரசவம் பார்க்கறதா பிள்ளை எடுக்கிறாங்க, எடுத்து தாய் மடியில போட்டு தாய் பால் கொண்டு வைக்கிறாங்க. அந்த பால்ல தேவனை நம்புகிற நம்பிக்கையை நான் ஊற்றினேன். இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை எங்கிருந்து வர வேண்டும்? நம்முடைய தாய்மார்கள் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டி வர. அந்த நாட்டில் அதை சொல்லுவாங்க, பாட்டிமார்கள் சொல்லுவாங்க, நீங்க பார்ப்பீங்க. அவைகளெல்லாம் அர்த்தத்தோடு செய்யப்பட வேண்டும் என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னை உண்மையில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினேன். தேவ பிள்ளைகளுக்கு, தேவ குழந்தைகளை, தேவனுடைய வீட்டில் விசுவாசிகள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் சிறு வயதில் இருந்த அவர்களுக்கு எப்படி விசுவாசம்? அம்மா சோதனம் அல்லேலூயான்னு சொன்னாங்கன்னா உள்ள வயிற்றுல சோதனம் அல்லேலூயான்னு சொல்ல தெரியாது. பட் it listens. That is recorded in their heart and in their mind. When they grow out, they will be very easy to alleluia சொல்லணும். வேற ஏதாவது சினிமா பாட்டாது சண்டத்தை கேட்டு வளர்ந்த பிள்ளைகிட்ட அல்லேலூயா சொல்லணும்னா சொல்ல கேட்டதே இல்லையே, அது பழக்கமே இல்லை. எப்படி சொல்லணும்? ஒரு சோதனம் பழக்கமே இல்லை. ஆனால் இந்த குடும்பத்துல தாய்மா வயிற்றுல இருக்கும் பொழுதே பால் கொடுக்கும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு சோதனை பண்ணிட்டு பால் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த பிள்ளை சத்தியத்துல, நம்பிக்கையில, விசுவாசத்துல, ஒரு குணத்துல, சுகத்துல, பலத்துல, நோயற்ற குறையற்ற ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? தாயின் கற்பம் எவ்வளவு முக்கியமானது. அந்த கற்பத்திலிருந்து உருவாகின குழந்தை வெளியில வருவாடு. தாய் கொடுக்கிற அந்த பால், தாய்ப்பால், அந்த தாய்ப்பால் என்பதுதான் பிள்ளைக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. தேவன் மேல் நம்பிக்கை. அடுத்த வசனம் வாசி பாருங்க, 10வது வசனம் சங்கீதம் 22:10. கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உன் சார்பில் விழுந்தே. பிசாசு பக்கத்தில் விழு அந்த பிள்ளை, அவிசுவாசி பக்கத்தில் விழல, உன் சார்பில் விழுந்தான்னு சொல்லலாம். வயிற்றுல பிள்ளை தப்பி கீழே விழுது இல்லையா, எடுத்து போடுறாங்கல்ல, அப்பவே தேவனுடைய சார்பில் அந்த பிள்ளை விழுகிறது. ஆண்டோடைய திட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை 10 மாசத்துல வயிற்றுல வளரும் பொழுது தேவனை துதிக்கிற பாடல்களை கேட்டிருந்தான், தேவனை துதிக்கிற ஜெபங்களை கேட்டிருந்தான், தேவனுடைய வசனங்களை கேட்டிருந்தான். ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்க, அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆச்சரியமாய் பாருங்க, முதல்ல அதனுடைய காதுகள் வேலை செய்கிற பொழுது வெளியில வேற ஏதாவது ஸ்தோத்திர பாடல் பாடினாங்க, துதி பாடினாங்கன்னா அந்த பிள்ளை உற்சாகமா இதை பார்த்து கவனிக்கும். அந்த பிள்ளை பற்றி தாய்மார்களும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் சும்மா ஒரு பிராக்டிக்கல் நாலேஜில் பேசல, ஆண்டு வெளிப்படுத்த சொல்றோம். அந்த குழந்தை அந்த தாயை என்ன ஸ்தோத்திரம் பண்ணாலும் பார்ப்போம். அதுக்கு இன்னும் வார்த்தை வரல, பேச முடியல. பட் the child will understand the praising of Jesus, will understand the songs, the சோத்திரம் எல்லாம் அதுக்கு புரிந்து முடியும். அப்போ அதுல வளரும் அந்த பிள்ளை பாருங்க. அதான் சொன்னா, வெளிப்பட்ட பொழுதே ஒரு சார்பிலை விழுந்தேன்னு சொல்றான். முதல்ல மார்பிலை கொண்டு போட்டாரா, தாயின் மார்பில. இப்ப என்ன பண்றாரா, அவருடைய சார்பிலை தேவ பக்கத்துல படுத்து வச்சுக்கிறாரு. அவர் தான் துணையா இருக்கிறார். சார்பிலை விழுந்தே நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீ என் தேவனா இருக்கிறீர்கள்.
குழந்தைய பிரதிஷ்டை பண்றோம், மொழி ஞானஸ்தானம் கொடுக்குறோம், இதெல்லாம் ஓகே. ஆனா பைபிள் என்ன சொல்றது பாருங்க, தாய் வயிற்றுல வெளியில விழுந்தன உங்க பக்கத்துல விழுந்த ஆண்டவரே, அது நீங்க தான் எனக்கு தேவன். அப்போ ரைட் ஃப்ரம் த டேட் ஆஃப் டெலிவரியில இருந்து அந்த பிள்ளைக்கு தேவனாகவே இருக்கிறார். அப்படிதான் இருக்க வேண்டும் என்று அவர் பிரியப்படுகிறார். அப்படி இருக்க வேண்டும் என்று தான் அந்த பிள்ளையை கொடுத்தார். அப்படி இருக்க வேண்டும் என்று தான் பிள்ளையை பெற்றெடுக்க செய்தார். அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லதான் பிள்ளையை தாய் மடியில போட்டார். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா தாய் பிள்ளைகள் பக்கத்துல இருக்கிறார். ஏன் என்றைக்கும் சதாகாலம் தேவன் என்பதை அந்த முதல் நாளிலிருந்து அந்த பிள்ளை கிறிஸ்து அறிந்து கொண்டார். From that day onwards அவர்தான் அந்த பிள்ளைக்கு என்ன வருகிறார், தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்முடைய படைப்பு, நம்முடைய அழைப்பு, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். கர்த்தர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 49:1. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனிங்கள். தாயின் கற்பத்திலிருந்து முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தினார். பிரபல்யமாக்கினார். தேவன் பிரபல்யமாக்குறார். பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கிறது, அது எப்படி பிரபல்யமாக்குறாருன்னு சொல்லி பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தீவுகளே எங்க இருக்கிற ஐலாண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு. லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார், என்னென்ன தீவு இருக்குது, மொலாக்காய், எல்லா தீவும் கூப்பிடுறாரு. தூரத்தில் இருக்கிறதெல்லாம் தீவுகளை அழைக்கிறார். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள். இன்னும் தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, ஆண்டவரை அறியாத ஜனங்களே, ஆண்டவரை பற்றி கேள்விப்படாத ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்க. என்ன கவனிங்க. தாயின் கற்பதில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, கற்பதில் இருக்கும் பொழுதே தேவனுடைய அழைப்பு வந்துருச்சு. என்னை அழைத்தவர் அவர்தான். தாயின் கருவிலே உருவாக்கும் முன்பே முன்குறித்தவர், தாயின் கருவிலே உருவாக்கும் முன்குறித்தவர், என்னை உருவாக்கினவர், என்னை நான் கற்பதில் இருக்கும் பொழுதே என்னை அழைச்சிட்டார். என்னை அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறாரு? பெயர் சொல்லி அழைக்கிறாருங்க. நான் தாயின் கற்பதில் குழந்தை வளர்ந்துட்டு பொழுது என்ன பண்றேன், என்னை பெயர் சொல்லி அவர் அழைக்கிறார். என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையிலே பிள்ளை பிறக்கல, பிரதிஷ்டை பண்ணல, ஞானஸ்தானம் கொடுக்கல, ஒன்றும் கிடையாது. ஆனா கற்பதில் இருக்கும் பொழுது என் தேவன் அந்த குழந்தையை பெயர் சொல்லி அழைக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த பெயரை அப்பவே என்ன பண்றாரா, பிரஸ்தாவப்படுத்துறாங்க. இன்றைக்கு சில விசுவாச குடும்பங்கள்ல பார்க்கலாம், குழந்தை உருவாயிடுச்சுன்னா அது கன்ஃபார்ம் ஆனவனே சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு ஆம்பளை பிள்ளை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு மோசஸ் வைக்கிறேன், எனக்கு பெண் பிள்ளை கொடுத்தீங்கன்னா அவனுடைய எஸ்தர் வைக்கிறேன். கேள்விப்படுத்துறீங்களா? பார்த்தீங்களா? இந்த உந்துதலை இந்த அப்பா அம்மா கொடுக்கிற ஒரு ஆண்டவர். ஆனால் அந்த குழந்தைக்கு பெயர் கொடுக்கிறவர் அவர்தான். அப்பவே கருத்துல இருந்து அழைச்சிட்டார். நீங்க தான் சொல்லி அழைக்கிறேன். பாருங்க, என்ன ஆச்சரியமான ஒரு படைப்பு. நம்ம சும்மா ஆதாரப்பட்டது பாட்டு பாடுறதுல வேலை கிடையாது. நம்ம எல்லாம் விசேஷித்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல என்ன பண்றாரு பாருங்க, இன்னைக்கு சொல்றா தெரியுதா எல்லாருக்கும் நோ ப்ராப்ளம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, எங்க அம்மா வயசுல இருக்கும்போது என் பேரை கொடுத்து அப்பயே எனக்கு பிரஸ்தாவப்படுத்தினார், பிரபல்யமாக்கிட்டார். அப்பவே my name was known to all islands and to all the people who are in faraway countries. அதுதான் தேவனுடைய சித்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வளர்ந்த பிற்பாடு நாங்கெல்லாம் கொண்டுட்டு போவோம். என்ன வளர்ந்த பிற்பாடு நாங்கெல்லாம் போய் என்னுடைய மொழிகள் செய்வோம், அல்லது அந்த உறவாடவோ செயல்படவோ கருத்து செய்வோம். அதுதான் அவர் பிரஸ்தாவப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் பிரஸ்தாவப்படுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரஸ்தாவப்படுத்துதல் என்னவென்று பாருங்கள். கர்த்தரை பிரஸ்தாவப்படுத்துகிறது. 107 சங்கீதம் வாசி பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு சங்கீதம். 8 வசனம் தான் இருக்கு. அதுல தேவனை பிரஸ்தாவப்படுத்துவதை பற்றி மாதிரி சொல்லுவோம். உண்மை முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவனுக்கு முன்பாக நான் உண்மை பண்ணுவேன் என்று சொல்லுவோம். பார்த்துனே வாங்க, சகலத்திலும் பார்க்கணும் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தி சொல்றேன் தேவனுடைய நாமம். அப்போ நம்ம எவ்வளவு தாழ்மை உள்ளவனோ நம்ம நோக்கி பார்க்கிறார், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அதை கடைசியே முடிப்பான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே ஒரு கிருபை என்றும் உள்ளது, ஒரு கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஏன் இந்த சங்கீதத்தை சொல்றேன், கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கரத்தின் கிரியை என்ன? அவருடைய கரம் என்னை உருவாக்குது, அவருடைய கரம் என்னை உண்டாக்குது, அவருடைய கரம் தாயின் கருவிலே என்னை வளர செய்தது, அவருடைய கரம் தாயின் கருவிலே என்னை காப்பாற்றுகிறது, அவருடைய கரம் தாயின் கருவிலே என்னை பெற்றெடுத்து வெளியில கொண்டு வந்து போடுது, அவருடைய கரம் என்னை தாயின் மடியில் என்னை கொண்டு போய் பிள்ளையை கொடுத்தது, அவருடைய கரம் என்னோடு கூடவே இருந்து கரம் பிடித்து நடக்கிறது. இந்த நாள் வரையில அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பாருங்க. ஆகவே அவருடைய கிரியையாகிய என்னை அவர் ஒரு நாள் விட்டுவிட்டு
கொடுத்து விடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உலகமே உனக்கு எதிராக வந்தார், ஊரார் உனக்கு எதிராக வந்தார், ஒரு உற்றார் உறவினர் சுற்றத்தார் உன்னை வெறுத்தார், எல்லாரும் உன்னை பகைத்தார். இன்னைக்கு வந்து பார்த்தா அழகா வசனம் அடிச்சு வச்சிருந்தார் ஐயா உள்ள உபாகம் புத்தகத்துல அதிகமா நினைக்கிறார் 31 அதிகாரம் 20 வசனம் சொல்லிட்டு போட்டுருவார். அது போட்டு எபிராயம் போட்டு இருப்பார். போட்டு ரொம்ப நல்லது. ஆண்டவருடைய அழைப்பு அப்படிப்பட்டதுதான் பாருங்க. அவர் நம்மை நிலைநிறுத்துவார், நம்மை தூக்குவார், நம்மை தாங்குவார். ஆகவே நம்மை உருவாக்கினார், நம்மை காப்பாற்றினார், நம்பிக்கையா இருக்க பண்ணினார், தேவனாய் இருந்தார், அழைத்தார், பரிசுத்தப்படுத்தினார், பிரசாபப்படுத்தினார், நடத்தி கொண்டே இருக்கிறார். நல்ல சொல்லலாமா? கலாத்தியர் 1 அதிகாரத்துல 15 வசனத்தை வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் இப்போ பிரித்தெடுக்கிறார். எல்லாரையும் பிரித்தெடுக்கிறார். அது பயப்படைய வாசிக்கும் போது கண்டுபிடிப்பீங்க. ஆதிகாரம் 12 அதிகாரத்துல ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். ஆபிரகாமை வாழ்த்துறார். நீ ஒரு சொந்த ஜனங்களை, சொந்த ஊர், சொந்த நாடு எல்லாத்தையும் விட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதியாக. பிரித்தெடுத்தல் தேவனுடைய பிரதான ஒரு கிரியை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது ஆபிரகாமுக்கு ஒருவேளை 60 வயசு 50 வயசு பிரித்து எடுத்துருக்கலாம், 70 வயசு பிரித்து எடுத்துருக்கலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுறது பாருங்க, என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்தீர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம இந்த ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும்படியாக, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாக நாம் நடக்கும்படியாக தேவன் என்னை தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே அது முதல் என்ன பண்ணிருக்கார், பிரித்து எடுத்திருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவனுடைய திட்டம் எங்க ஆரம்பிக்குது? எல்லாம் தாயின் கருவிலே ஆரம்பிக்குது. அப்பயே அவர் பிரித்து எடுக்கிறார். ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்து ஒரு நோக்கத்தோடு கூட நம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் இந்த நாள் வரை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. என்னை தாயின் கருவிலே உருவாக்கின தேவன், காப்பாற்றின தேவன், வெளியே விழுப்படி செய்த தேவன், என் அருகில் உள்ள தேவன், எனக்கு பெயர் சொன்னவர், என்னை அழைத்தவர், இப்படிப்பட்ட இந்த தேவன் என்ன பண்றாரு, என்னை பிரித்து எடுத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சோ நம்ம கர்த்தருக்கு பிரித்து எடுத்தோம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்க உங்க அப்பா அம்மா விட்டு நீங்க வாங்கன்னு சொல்ற அந்த அர்த்தம் கிடையாது. நீங்க பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. வாழாத பாவ உலகத்துல, அக்கிரமம் நிறைந்த உலகத்துல நம்ம தேவன் பிரித்து எடுக்கும் பொழுது நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க முடியும். அதனாலதான் நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக, குற்றமற்றவர்களாக, மாசுகளாக இருக்கும்படியா உலக தோற்றத்தில் உருவாக்க கிறிஸ்து என்ன பண்ணார்? கிறிஸ்து இயேசுவுள்ளமை தெரிந்து கொண்டார். அப்போ பரிசுத்தமாய் வாழ்கிறது தான் பிரித்து எடுத்தோம். அந்த பிள்ளையை கருவில் இருக்கும்போது பரிசுத்தமாக வாழ வேண்டியதை பிரித்து எடுக்கிறார். வெளியில வந்து வளரும் பொழுது கூட கூட நண்பர்கள், உறவுகள், வீட்டில் இருக்கிற வழக்குகள், சமுதாயத்தில் இருக்கிற கேவலமான காரியங்கள் பிள்ளையை கெடுக்கிறது, பாவத்தில் விடுகிறது, அக்கிரமத்தில் விடுகிறது, அநியாயமாக விடுகிறது, குடியை வெளியேற்றுறது போகிறதெல்லாம் இந்த உலகம், பிசாசு. ஆனால் தேவன் என்ன பண்றாரு? தாயின் வயிற்றிலேயே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். யாக்கோபு பற்றி ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். 46 அதிகாரம் ஏசாயா 46ல 3-4 வசனங்கள் வாசிக்கிறேன், கவனிங்க. 46 யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி யான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் புதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அப்போ தேவன் நம்மை முன்குறித்தவர், உருவாக்கினவர், காப்பாற்றினவர், பிறக்கும்படி செய்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர், பிரசாபப்படுத்தினவர், சொல்லிக்கொண்டே வந்து தெரியும். பிறந்தது முதல் நம் தேவனாய் இருக்கிறவர், பிறப்பிலே ஆள் குடிக்கிற பொழுதே நம்பிக்கையை ஊட்டி வளர்த்தவர். இப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு. இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? இப்ப சொல்றதா உங்களுக்கு எனக்கு கடைசியா சொல்றாரு பாருங்க. இதுவரைக்கும் கூட நடத்தினா இல்லையா? இதுவரைக்கும் கூட பாதுகாப்பு விசுவாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் என் ஆண்டவர் என்னை இதுவரைக்கும் நடத்தினாரு, நான் நிக்கிற நிர்மூலமாகவே இல்லை. அதே கிருபை என்று விசுவாசிக்கிறவர், நான் உயிர் வாழ்கிறேன், என் பிள்ளை மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், விசுவாசிக்கிறவர்கள். என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், விசுவாசிக்கிறவர்கள்.
என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக செய்கிறார். என்னை அப்ப விசுவாசிக்கிறேன். நான் பிழைத்திருப்பது நான் வாழ்வது கர்த்தரால் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்கள். நான் உருவானது கர்த்தராலே, நான் வளர்ந்தது கர்த்தராலே, நான் வாழ்ந்தது கர்த்தராலே, நான் ஆசிரியப்பட்டது கர்த்தராலே, இப்பட்டும் நான் நடுகிற எல்லாம் கொடுத்திருக்கிற ஆலயம், உறவுகள், சபை எல்லாம் கர்த்தராலே என்று விசுவாசிகள் சொல்றாரு. யாக்கோபின் சந்ததியாரே, அல்லேலூயா. தேவனுடைய சந்ததி, நாம் தேவனுடைய சந்ததி, தேவனுடைய சந்ததி. பார்த்தீங்களா, பைபிள் எல்லாம் படிச்சுட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இவர்கள் மாம்ச இசையாலோ உலக மனுஷ இசையோடு பிறகு தேவனாலே எழுதப்பட்டிருப்பார். ஆகவே இந்த பைபிள் சொல்லும், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கூட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக உரிமையை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய நமக்கு பிறகு பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு பிறகு பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள். சங்கீதம் சந்ததி 22 கடைசியில் வாசிக்கிற பொழுது சந்ததி சந்ததியாய் தேவனை சேவிக்கிற கூட்டம் என்று நாம் நம்புகிற பொழுது பாருங்க, அப்போ அந்த சந்ததியிலே பாருங்க, இஸ்ரவேல் சந்ததியில் மீதமுள்ள ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் கருவிலே தோன்றுவது முதல் உங்களை இதுவரையில் நான் ஏற்றி தாயின் கற்பத்திலே உற்பத்தியானது இதுவரை உங்களை தாங்குகிறேன். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை நல்ல கவனிங்க. நீங்க தாயின் வயிற்றுல உற்பத்தியானது முதல் தோன்றினது முதல் ஒன்று, கற்பத்தில் உருவானது முதல் 2, மூன்றாவது உங்களை நான் ஏந்துகிறேன், உங்களை தாங்குகிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் தான் நம்மை தாங்குகிறார், நடத்துகிறார். அவருடைய கரங்களை நம்ம இருக்கிறோம். நான் நடக்கிறேன், இன்னைக்கு நான் வரேன், அவர் தான் நடத்துகிறார். அவருடைய சமூகம் நடத்துகிறது, அவர் கூட நான் போறேன், அவரோட கூட வருகிறார். அதுதான் விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஜெபம் பண்ணிட்டு போறோம், விசுவாசியோட போறது கண்களை ஏறெடுக்க வானதி போய் உண்டான கருத்து விசுவாசி வரட்டும். அப்போ அவருடைய சமூகம் முன்பாக செல்வது நம்பிக்கையோடு ஜெபித்து விட்டு போனா அவர் போவார். பள்ளங்களை எல்லாம் மேடாக்குவார், வீடுகளை பள்ளம் சமமாக்குவார், உன் பாதையை செவ்வைப்படுத்துவார், உன் வழிகளை உன்னை காக்க முடித்துவதற்கு கட்டிடுவார். பைபிள் தெளிவாய் சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை செய்கிற வேலையை உன் ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நல்ல கவனிச்சு பாருங்க, அப்படி தாங்குகிற தேவன் அவர் தான் நான் ஏற்றுவார். நம்ம போற உன் கால் கட்டாத பிடிக்கும், உன்னை கரங்களை ஏறி கொண்டு போடும் தூதர்களை கட்டளையிடுவார். சங்கீதம் 90 அவர் நம்ம ஏற்றுவார், சுமப்பார். அப்போ முதல்ல இருந்தே உருவாக்குள்ள நம்முடைய கருவை கண்ட கண்கள், தாயில உருவாக்கும் அந்த கண்கள் நம்ம எப்படி தாங்கி நடத்தி கொண்டு வருகிறது, ஒவ்வொரு நாளும் இயங்குகிறது, ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிறது. இதுவரைக்கும் அடுத்த வசனம் 4வது வசனம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நம்மை ஏங்குகிற ஒரு தேவன், நம்மை தாங்குகிற ஒரு தேவன், நம்மை நடத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து நடந்தால் அதுதான் நம்முடைய தரிசனம். நம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நமக்கு வராது, எந்த தீமையும் நம்மை சேதப்படுத்தாது, எந்த வைரஸும் நம்மை தாக்காது, எந்த சோதனையும் நம்மை மேற்கொள்ளாது. எல்லாவற்றிலும் நாம் ஜெயமெடுப்போம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கரங்களில் இருக்கிற பலத்த கரங்களில் இருக்கிற அவர் தான் நீங்க எழுதி கொண்டு வருகிறார், வாங்கி கொண்டு வருகிறார். ஒரு குழந்தை அப்பா கூட நடந்து போயிட்டே இருக்குது, நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, குழந்தை தூக்கி தகப்பன் மடியில தலைவீங்கெல்லாம் நிறைய கேட்டுருப்பீங்க, நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த குழந்தை தூக்கி போறாரு, நடந்து வருகிற பொழுது தகப்பனுடைய கால்களும் குழந்தையுடைய கால்களும் பதிவாக இருக்கிறது மணல்ல. ஆனா அந்த பிள்ளைக்கு நடக்க முடியாத இடத்துல அவர் தூக்கி நடக்கிறாரு, அவர் மட்டும் தான் நடக்கிறார். ஒரு ஜோடி கால் மட்டும் தான் போகிறது. இப்போ தூரம் போயிட்டு அந்த குழந்தை பார்த்து கேட்குது, அப்பா நான் வரும்போது நம்ம 2 பேர் காலால வந்துச்சு, இப்போ ஒரே ஒரு ஜோடி கால் மட்டும் தான் இருக்கிறது சொல்கிற பொழுது பாருங்க, அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறார். தன்னுடைய தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார், நம்மை தூக்கி சுமக்கிறவர். அல்லேலூயா. தூக்கி கொண்டே போகிறது, அவர் தூக்கி கொண்டே போவார், ஏந்துவார், தாங்குவார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்கள், நீங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். அதுக்கு கணக்கு சொல்றது பாருங்க, 70, 80, 90, 100 முதிர் வயது. இப்பெல்லாம் கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்க, சீனியர் சிட்டிசன் ஆகிட்டு 60 ஆகிட்டு 60. அப்போ 60 தான் முதிர் வயது ஆயிடுச்சு. 70 சங்கீதம் சொல்லுறது பாருங்க, என்னுடைய வயது ஆயுசு நாட்கள் 70 வருடங்கள், கருத்தின் நீதினால் அது 80 இருந்தால் நீதியால வருத்தமும் துக்கமும் சொல்லணும். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையில பார்க்கணும், நிறைய பேர் 120 வருஷம் வாழ்றாங்க, மோசே 120 வருஷம் வாழ்றான். அவன் தான் சங்கீதத்தை எழுதி வச்சவனே. 70 கணக்கு போட்டோம், மோசே நாம 128 சொல்றது. அவன் ஆண்டவர் சொல்றாரு, முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், உங்களுக்கு நரை வயது உண்டான வரைக்கும் நான் உங்களை என்ன பண்ணுவேன், தாங்குவேன்.
இவ்வளவு நாளா நான் எழுதி கொண்டு தான் வந்தேன். திரும்பி பாருங்க, இவ்வளவு நாளா தூக்கிட்டு தான் வந்தேன். திரும்பி பாருங்க, இனிமேலும் நான் எழுதுவேன், இனிமேலும் நான் தாங்குவேன், இனிமேலும் நான் உங்களை என்ன பண்ணுவேன், சுமப்பேன், உங்களை எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் தப்பு வைப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு என்னுடைய செய்தியுடைய கடைசி புரிஞ்சு வச்சுக்கோங்க. 46 நாள்ல அதை விசுவாசி. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் சொல்லி, என்னுடைய சந்ததி தேவனை சேவிக்கிற சந்ததியை மாறட்டும், என்னுடைய பிள்ளைகள் சந்ததியில் வளரட்டும். இதுவரை என்னை நடத்தினீர்களா, ஏந்தினீர்களா, சுமந்தீர்களா, என்னுடைய முதிர் வயது வரைக்கும் என்னை தாங்கும், என்னை ஏந்தும், என்னை சுமந்து செல்லும். நான் உங்களுடைய பிள்ளை, என்னை தப்புவியும், எல்லா தீமைகளுக்கும் விலக்க வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், ஒரு பாடலை பாடுவார். இதே கருணை கண்கிற பாடல் தான் பாடுவார். இதெல்லாம் தெரிந்த ஒரு பழைய பாடல். நாம் பாடி ஜெபித்து நாம் முடிக்கிறோம். பாடுது ஒரு சாட்சியம் பாடுது. என்னை காண்பவரே, தினம் காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காண்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சோர்ந்திருக்கிறேன், ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சோர்ந்திருக்கிறேன், நான் அவர்களும் நான் எழுவதும், நான் அவர்களும் நான் எழுவதும், நன்றாய் நீர் அறிந்திருக்கிறேன், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கிறேன், கருவியும் கண்கள் கண்டு மழை வாய் வளை வளை கவனித்தேன், கருவியும் கண்கள் கண்டு மழை வாய் வளை வளை கவனித்தேன், அதிசயமாய் தம்மை கற்பிக்க தத்துவமாய் உருவாக்கினேன், அதிசயமாய் தம்மை கற்பிக்க தத்துவமாய் உருவாக்கினேன், நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காண்பவரே. நன்றி நேச பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாயின் கருவிலே தோன்றின முதல் எங்களை ஏந்தினவரே, தாயின் கற்பத்திலே 36 முதல் ஆண்டவரே எங்களை காண்கிறவரே, எங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படியே செய்வது எங்களுக்கு வாக்குப்படுத்தவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்தை ஒப்புப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மட்டும் ஏந்தினவர், மட்டும் எங்களை தாங்கினவர், மட்டும் எங்களை சுமந்தவர் ஆண்டவரே, இந்த வாக்கின்படியா இனியும் நீர் ஆண்டவரே அப்படியே செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கருத்தில் கொடுக்கிறோம், ஏந்தி கொண்டோம், சுமந்து கொண்டோம். அவருடைய எல்லா தேவைகளுக்கும் ஆபத்துகளை விலக்கி தப்பிவிட்டு காத்துக் கொள்வீரா. அவர் தயவு செய்தவர்களை ஆசீர்வதிப்பீரா. அவருடைய வாழ்க்கையில விசுவாசிப்பதனால, உங்களுக்குள் நிலைத்திருப்பதனால எல்லாருக்கும் ஜெயப்படும்படி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மீண்டும் சந்திக்கிற வரை இருக்கிற யாருக்கும் ஒரு குறைகளாக அந்த நடத்தைகளை ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். நான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இப்படியாய் அவருடைய வசனத்தின் வழியாய் கவனித்து பாருங்கள். மீண்டும் அந்த செய்தி நாம் யூடியூப்ல போடுவோம்.
தாயின் கர்ப்பத்தில், அதாவது தாய் உருவாக்குவதை தெரிந்து கொண்டவர், தரிசனத்தை கொடுத்தவர், ஏற்ற நேரத்தில் பிறக்க செய்தவர், தாயின் மடியில் இருந்தவர்கள் நம்மை சுமந்து கொண்டது மாத்திரம் அதோடு விட்டுவிடாமல் முதிர் வயதில் தாங்கினவன் என்று சொன்னவர் அதோடு கூட விட்டு விடுவதில்லை, இன்னும் சுமப்பேன் என்று சொன்னார்கள். அதான் வாக்கியம். கர்த்தர் அப்படியா நம்ம இதுவரைக்கும் நடத்தினார். தொடர்ந்து ஒரு விண்ணப்பங்களை சபையில கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பிச்சுனால், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது குறிப்புகள் இருக்க வேண்டுச்சுனால் கொடுக்க வேண்டுச்சுனால் ஒவ்வொரு நாள் அதிகாலை ஜெபத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் ஆசிரியப்பாராக. செவ்வாய்க்கிழமை தயவுசெய்து கவனித்துக் கொடுங்க. செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் கூட்டம் உண்டு. அதோடு மாத்திரமல்ல 7 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் இங்கே வேத பாடங்கள் உண்டு. இவைகள் எல்லாம் செவிகளை கேட்டு அறிவிப்புகளை நீங்கள் பதிவு செய்து கொண்டு தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு சொன்னால் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். கண்களுடைய சிறந்தாக்கி நாம் ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமே மறவாதே. ஆமென். பிதாவே தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் என்றும் என்றும் அவருடைய வருகை விட்டு நம்மை காத்து நடத்துவாராக. ஆமென். வருகை தந்த யாவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒருவர் முகமான சொல்கிற வாழ்த்தை நாம் இங்கே கடந்து செல்கிறோம்.